மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய் கடகத்தில் நீசம் அடைந்தாலும் சாதகமாகவே இருக்கின்றார். பாக்யஸ்தானத்தில் இருந்து ராசி வரை உங்களுக்கு வரிசையாக கிரகங்கள் அமைந்துள்ளன. எனவே நீங்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாகவே அமையும். தொழிலின் மூலம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். பணிபுரிவோருக்கு நல்ல பலனும் உயர்வும் கிடைக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து கூடும். பொன் பொருள் சேர்க்கை கிட்டும். அரசாங்க வகையில் நல்ல லாபம் கிடைக்கும். இது நல்ல முன்னேற்றத்திற்கான காலம். சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் சிறப்பான பலன்களை தருகிறார். முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அமர்வது கூடுதல் சிறப்பு. தெய்வீக வழிபாடு செய்வது, அதனால் தன லாபம், நல்ல முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். மனைவி, மக்கள், குடும்ப முன்னேற்றம் ஆகிய வகையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உடன் வந்து உதவுவார்கள். சிலருக்கு காலில் அடிபடும். மனைவியுடன் ஒத்துப்போவது நலம். தொழிலில் அக்கறை காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் தொந்தரவுகளை அடைவீர்கள். அமைதியுடனும் அன்பாகவும் எல்லோரிடமும் பழகி வரவும். அப்போதுதான் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இளைஞர்களை மற்றும் பெண்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு. குறிப்பிட்ட துறைகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை பெரிய நிறுவனங்களில் கிடைக்கும். எழுத்தாளர்கள் தங்கள் படைப்புகள் பிரபலமடைந்து மகிழ்ச்சி அடைவார்கள். சகோதரிகளுக்கு வேண்டிய பகுதிகளை செய்து கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். எந்த தொழிலும் அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். அந்த நிறுவனத்தின் தகுதி, நிதியில் நிலைமை போன்றவற்றை அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சனி பகவான் 12இல் மறைவது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. இது விரய சனி. தேவையில்லாத வீண் விரயங்கள் உண்டாகும். சோம்பல் ஏற்படும். வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. வாக்குறுதி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். விவசாயிகள், கால்நடைகள் மற்றும் மரப்பயிர்களால் ஆதாயம் பெறும் சூழல் உண்டாகும். பணிபுரிவோருக்கு பதவி உயர்வு, பாராட்டுதல்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையில் இருந்து புதிய பதவி கிடைக்கும் சூழல் உண்டாகும். வீட்டிலிருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் சூழல் அமையும். திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு ஆகியன பிரச்சனைகளை தவிர்த்து நற்பலன்களை முழுமையாக பெறுவதற்கு உதவும். மொத்தத்தில் இந்த மார்கழி உங்களுக்கு ஓரளவு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதமாகவே இருக்கும்.